வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தனது 68வது பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக ஒடிசாவின் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் உள்ள தனது சொந்த கிராமமான பகத்பூரை வந்தடைந்தார். அவருக்கு அம்மாநில ஆளுநர் திரு ஹரி கம்பத்பதி, முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி மற்றும் அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேற்கு வங்க தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் இதுகுறித்து கருத்திட்டுள்ள அவர், நாட்டின் நாகரீகம் மற்றும் தேசிய வாழ்வின் மேற்கு வங்கம் ஒரு சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாகவும், மேற்கு வங்க மக்கள் தங்களது படைப்பாற்றல், மன உறுதி மற்றும் சேவை மனப்பான்மையுடன் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் தொடர்ந்து குறிப்பிட்ட பங்களிப்பை அளித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினம் நாளை உலகம் முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. அனைத்து வயதினருக்கும் யோகாவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு 12வது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவின் வரலாற்று சிறப்புமிக்க ரெட் ரோட் பகுதியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் நடைபெறவுள்ளது. இந்த ஆண்டு உலகம் முழுவதும் சுமார் 2500 இடங்களில் யோகா தின கொண்டாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா மற்றும் அணிவகுப்பு புதுச்சேரி காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் இன்று காலை நடைபெற்றது. துணைநிலை ஆளுநரின் செயலர் டாக்டர் மணிகண்டன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், பல்கலைக்கழகத்தின் வளாக இயக்குநர் அர்ஷ்ஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் 2024-25 கல்வியாண்டை சேர்ந்த 15 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி சென்னையில் உள்ள எம்.ஏ. சிதம்பரம் மைதானத்தில் இன்று மதியம் 1:30 மணிக்கு தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.